அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசஸ். வழக்கம் போல நம்ம லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்தைக்கு நம்ம லெவல்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் வேணா நம்ம இதில வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனல்லயும் பார்த்துக்கலாம் நீங்க. நேத்தைக்கு வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அப்போ நேத்தைக்கோட லெவல் பொறுத்தவரைக்கும் நம்ம 4 சினாரியோ பைய போலயும், 4 சினாரியோ செல் பிலோலயுமே நம்ம சொல்லியிருந்தோம். நார்மல் பையப்பங்கிறது 25,154க்கு மேல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா, 25,180. நம்ம லெவலான 25,154ல எக்ஸாக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 ரீசன் இருக்கு. லெவல் வேணா சாரி லெவல் வேணா மார்க் பண்றேன். நான் லைன் மார்க் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியும். 25,154 இதான் நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது. கரெக்ட்டுங்களா? ஓகே. எக்ஸாக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்கா? ஓகே. இப்ப 25,154ல சப்போர்ட் எடுத்து 25,121 ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுது. அடுத்த கடையில அச்சீவ் பண்ணுது. அங்க ரிஜெக்ட் ஆயி மறுபடியும் பக்கத்திலேயே வந்துட்டு செகண்ட் டார்கெட்டான 25,274 ரீச் பண்ணுது. ஓகேங்களா? இது நம்ம நேத்துக்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வீடியோஸ்ல நம்ம முன்னாடி வீடியோ பாருங்க. அதிலேயே தெரியும். எக்ஸாக்ட்டா இந்த 25,154ஓட ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மந்த்லி சப்போர்ட் ஆல்சோ. மந்த்லி சப்போர்ட் இல்ல. மந்த்லி சப்போர்ட்க்கு பக்கத்துல. அதாவது ஆமா. ஒரே நிமிஷம். வீக்லியா? மந்த்லியா? வீக்லி நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. எக்ஸ் வீக்லி. வீக்லி சப்போர்ட் இங்க இருக்குது. நம்மளோட லெவல்ஸு நம்ம ஆக்சுவலா நேத்து வீக்லி சப்போர்ட்டே நான் பார்க்கவே இல்ல. வீக்லி சப்போர்ட் இங்க தான் இருக்குது. 25,154ல தான் வீக்லி சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ அங்க சப்போர்ட் எடுத்தது 2 டார்கெட்ட அச்சீவ் பண்ணிருச்சு. அச்சீவ் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நார்மல் செல் பிலோங்கிறது 25,252 இங்க ஸ்டேபிள் ஆகுது ஆக்சுவலா. இந்த கேண்டில் இங்க சிக்னல் இங்க தான் இதாகுது. 25,252க்கு கீழ செல் பிலோ. அதோட டார்கெட் 25,187 ஆக்சுவலா 187 வரல. பட் ரீசனபிளான ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். நம்ம டார்கெட் அடிச்சிருக்கோம் ஆக்சுவலா. இத அடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஆட்டோ ட்ரேடிங்ல எந்த சிக்னல் எடுத்திருக்குன்னு கேட்டீங்க. ஏன் இங்க சிக்னல் ஜெனரேட் பண்ணல இந்த இடத்துல அப்டின்னா, ஏன்னா ப்ரீவியஸ் டே வந்து ஆல்ரெடி பைல தான் இருந்திருக்குது. அப்ப பைல ப்ரீவியஸ் டே இருக்கிறதுனால இந்த இந்த இடத்துல இன்னொரு பை ஜெனரேட் பண்ணாது. அதனால ஜெனரேட் பண்ணல. இந்த செல் பிலோவுக்கு நம்ம சிக்னல் எடுத்திருப்போம். எக்ஸாம்பிள் 1.15க்கு எடுத்திருக்குது. நம்மளுக்கு ஆட்டோ ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா, 1.20க்கு இங்க இருந்திருப்பாருங்க. 1.20க்கு எடுத்திருக்குது. 2.7க்கு க்ளோஸ் பண்ணிருச்சு. 2.7ங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில். இந்த கேண்டில் தான். 2.10க்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த லோ வரும்போது டார்கெட் அடிச்சுட்டு வெளியில போயிருச்சு. ரியல் ட்ரேடு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்துட்டு ரியல் ட்ரேட் வந்து பண்ணதையும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து ஆக்சுவலா ஆப்ஷன் செல்லிங் போயிருவேன். இப்ப இந்த இடத்துல கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பேன் நானு. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பேன். அதோட இங்க தான் இருக்கும். நான் வந்து அதை வேணாலும் காமிச்சிடுறேன். ம். ஓகே. ஏன்னா கால் ஆப்ஷன்ல நான் செல்லிங் எடுத்திருந்தேன் ஆக்சுவலா. 4 லாட் போவேன். ஃபர்ஸ்ட் 3 லாட் போயிட்டு இருந்தோம். இப்ப 4 லாட் போயிட்டோம் ஆக்சுவலா. இப்போ கால் ஆப்ஷன் செல்லிங் இங்க இருக்கும். இருக்கு இல்லைங்களா? ஓகே. இதுதான். கால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 4 லாட்டு இல்லையே! இல்ல. சாரி. புட்டு தான் போகும். பட் அதுல எடுக்கிறது கால் ஆப்ஷன் இருக்கும். ம். இந்த சிக்னல் புட்டு தானே ஜெனரேட் ஆச்சு. ரைட். இந்த இருக்கு. அதை 1.20க்கு எடுத்து 2 எழுத்து எதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஆல்மோஸ்ட் ரூ. 5,835 ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஓகே.
இவ்வளோதான் இன்னைக்கு மார்க்கெட் ஓவராலா இன்னைக்கு நடந்த சினாரியோ. இப்ப மார்க்கெட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ச அதாவது செல் பிலோ இருக்கு இல்லைங்களா? நார்மல் செல் பிலோ அதுக்கு பக்கத்திலேயே தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அப்ப இங்க இருந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி நாளைக்கோட லெவல்ஸ் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வீக்லி டிஸ்கஸ் பண்ணல. கரெக்ட்டுங்களா? வீக்லி டிஸ்கஸ் பண்ணல. அது தனியா வந்துட்டு வீக்லியும், மந்த்லியும் வீக்லி ஒன்ஸு சண்டே இந்த மாரி ஒரு வீடியோ போட்டுக்கலாம். அதேமாரி மந்த்லி ஒன்ஸ் அந்த 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுக்கலாம். ஏன்னா இதே எதையும் கன்ஃப்யூஸ் பண்ணோம்னு நெறையா கன்ஃப்யூஸ் ஆகுது. அதனால போடல. ஓகே. இப்ப இங்கேருந்து நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 25,276ல இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கேயே தான் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது. அப்ப நாளைக்கு எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். 25,276 கீழ செல் பிலோ. அதோட டார்கெட்டு 25,221 25,161மாக இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்தது கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா, அதோட லெவல்ஸு இந்த 1, 2, 3, 4 நம்பருக்கு நான் ஆல்ரெடி விளக்கம் சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்பர் 1ங்கிறது நார்மல் மார்க்கெட்டு. 2வது செல் பிலோவுக்கு 2வதுங்கிறது கேப் அப்பு. 3வது கேப் டவுனு. 4வது எக்ஸ்ட்ரீம் கேப் டவுனு. பைக்கு அப்படியே 2வது மட்டும் மாறும். மத்ததெல்லாம் ஒண்ணு தான். 1வது வந்துட்டு நார்மல் மார்க்கெட்டு. 2வது கேப் டவுனு. 3வது கேப் அப்பு. 4வது எக்ஸ்ட்ரீம் கேப் அப்பு. அந்த மாரி தான் வச்சிருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் செல் பிலோ. சாரி கேப் அப் செல் பிலோங்கிறது 25,430க்கு கீழ இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,391 25,314மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் டவுன் செல் பிலோவா இருந்ததுன்னா 25,123க்கு கீழ செல் பிலோ. அதோட டார்கெட் 25,083 25,007மாக இருக்கும். ஓகே கரெக்ட். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் டவுனா இருந்ததுன்னா 25,000 லெவலே உடைச்சு ஓப்பன் ஆகணும். இல்லைன்னா உடைச்சு கீழ போற மாரி இருந்ததுன்னா. அது லெவல் பார்த்தீங்கன்னா 24,969 கீழ இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,929 24,869மாக இருக்கும். இது செல் சைடு. அப்படியே நம்ம பை சைடும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் மாத்திக்கலாம். ஓகே. இப்ப அதே சினாரியோ நார்மல் பை அபோவ் அப்படிங்கிறது 25,183க்கு மேல இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,221 25,298மாக இருக்கும். இது நார்மல். அடுத்தது கேப் டவுன் ஓப்பன் ஆயிருச்சுன்னா 25,029க்கு மேல பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,000
25,067 25,145 இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் அப் பையபோ இருந்ததுன்னா 25,336க்கு மேல பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,375ம் 25,452மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் அப், பெரிய கேப் அப் ஆகியிருக்குதுன்னா 25,490க்கு மேலே தான் பையபோ. அதோட டார்கெட் 25,530ம் 25,590மாக இருக்கும். டிஸ்க்ளைமர், நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். லெவல் வாட்ச் பண்ணிக்கோங்க, லெவல் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு வாட்ஸ்அப் ரெக்வெஸ்ட் கேளுங்க, நான் மாற்றி விட்றேன். ரெண்டாவது, அந்த ஆர்டர் ட்ரெயினிங் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நாளைக்கு லெவலில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.